அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேட்டர் ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினுக்கு ப்ராப்ளம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் பண்ணுறது பார்த்துடலாம். லெட் H be a Hilbert space for any fixed y. For any fixed y belongs to H, then the mapping extends to inner part of x comma y and extends to norm x or continuous function on H. Continuous function on H. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ஒரு சிம்பிள் நினச்சிடாதீங்க. ஒரு இன்னர் ப்ராடக்ட் மேப்பிங் வந்து எப்போ கண்டினியூஸ்னு சொல்லுவீங்க? ஒரு நாம் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஒரு நாம் டிஃபைன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த எனி வெக்டருக்கு நாம் டிஃபைன் பண்ணுவீங்களா, அந்த நாம் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி எங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை வாட்ச் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினுக்கு வந்து புக்லெட் ஒன்று போட்டிருக்கேன், 200 ப்ராப்ளம்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்தது. ஸோ அந்த புக்லெட் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புக்லெட் வாங்கி படிங்க. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தியரத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். லெட் H be Hilbert space for any fixed y belongs to H. y வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த நார்ம் ஆஃப் y வந்து நமக்கு ஃபைனட்டாக இருக்கும் இந்த கேஸில். இந்த மேப்பிங் எக்ஸ்டென்ஸ் டு இன்னர் பார்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அண்ட் எக்ஸ்டென்ஸ் டு நார்ம் எக்ஸ் ஆர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஹெச்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த தேர்த்தை ப்ரூவ் பண்ண நான் ஸ்வாஸ் இன்இக்வாலிட்டியை வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷனாக நான் எடுத்துக்கிறேன். என்னென்னா, இந்த ஸ்வாஸ் இன்இக்வாலிட்டி வச்சு தான் இந்த தேர்த்தை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸ்வாஸ் இன்இக்வாலிட்டி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸ்வாஸ் இன்இக்வாலிட்டி சொல்லுங்க பார்ப்போம். ஸ்வாஸ் இன்இக்வாலிட்டின்னு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் இன்னர் பார்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஆல்வேஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு நார்ம் ஆஃப் ஒய். ஸோ இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இன்இக்வாலிட்டி. இது சாதாரண இன்இக்வாலிட்டியே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி வச்சு தான் நிறையா தியரம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இந்த தியரத்தோட அப்ளிகேஷன்ஸ் தான் இந்த ப்ராப்ளம். இந்த ஸ்வாஸ் இன்இக்வாலிட்டி அப்ளிகேஷன் தான் இந்த ப்ராப்ளம். சரி, எப்படி சார் சொல்கிறீங்க? கவனிங்க சொல்யூஷன். ஜென்ரலாக நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம். ஜென்ரலாக ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம். ஃபார் எவ்ரி எப்சிலான் பாசிட்டிவ், இந்த எப்சிலான் பாசிட்டிவ்க்கு கரஸ்பாண்டிங் டெல்டா கிடைக்கும். சச் தட் டிஸ்டன்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் ஒய் வந்து லெஸ் தேன் எப்சிலானாக இருந்தால் அண்டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் லெஸ் தேன் டெல்டா. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ஜென்ரலாக மெட்ரிக் ஸ்பேஸில் பேசுகிற கண்டினியூஸ் டாபிக், கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோடைய டெஃபினிஷன். கரெக்டுங்களா? ஸோ கிவன் எப்சிலானுக்கு எனக்கு ஒரு டெல்டா கிடைக்கணும் சச் தட் இந்த அப்ராக்சிமேஷன் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி. வென்எவர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் லெஸ் தேன் டெல்டாவாக இருந்தால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் ஒய் வந்து லெஸ் தேன் எப்சிலானாக இருக்கும். இது வந்து நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷனு. பட் இந்த இடத்துல நம்ம இன்னர் பார்ட் எப்படி கண்டினியூஸ்னு சொல்லுது, நார்ம் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி கண்டினியூஸ்னு சொல்கிறது, அதுதான் இங்கே கொஸ்டின். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா let us defined extends to inner part of x comma y as a function. ஸோ எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோன்னு பாருங்கள். ஏன்னா y is fixed. Since y is fixed, எப்படி? Since y is fixed, so we can define f of x equal to inner part of x comma y. இப்படி பார்க்கலாம்ல, கரெக்டுங்களா? ஸோ y வந்து ஃபிக்ஸ்டுன்றதால நான் இந்த மேப்பிங் எப்படி எக்ஸ்டென்ஸ் டு இன்னர் பார்ட் ஆஃப் எக்ஸ் கமா y வந்து ஒரு ஃபங்க்ஷனாக பார்க்குறேன். சிமிலர்லி எக்ஸ்டென்ஸ் டு நார்ம் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் நம்ம? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நார்ம் எக்ஸாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது 1, இது 2. ஸோ நீங்கள் இப்படி கொடுத்துருக்காங்கன்றது நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா இங்கே வந்து ஒய் ஃபிக்ஸ்டு, ஸோ அதை ஃபங்க்ஷனாக பார்க்குறேன். எக்ஸ் இங்கே வெரி ஆகுது, வேறு எந்த டேர்மும் இங்கே கொண்டு வரல. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து டு ப்ரூவ் கண்டினியூட்டி ஃபார் மேப்பிங் 1க்கு பார்க்க போகிறோம். ஓகே, நோ டு ப்ரூவ் கண்டினியூட்டி ஃபார் மேப்பிங் 1. ஃபஸ்ட் மேப்பிங் பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணோம்? லெட்
எப்சிலான் greater than 0 be given. ஸோ இது நீங்கள் வந்து given எப்சிலான் இது ஸோ எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, நவ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் பார்க்குறீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் டூ எடுத்துக்கலாம், ஏன்னா ஒய் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்ன்றது என்னன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் டூ கமா ஒய். ஓகே, ஸோ இந்த இன்னர் ப்ராடக்ட் டிஃப்ரென்ஸ் எப்படி எழுதலாம்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ கமா ஒய்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஸ்ப்ளிட் இருக்கும், ஏன்னா லீனியர் ஹோமோஜினியஸ் அப்படின்றதால இந்த ஸ்ப்ளிட்டு நம்ம பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல ஸ்வாஸ் இன்இக்வாலிட்டி அப்ளை பண்ணுங்கள். ஸோ நார்ம் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ இன்ட்டு நார்ம் ஆஃப் ஒய். ஓகே, அப்போ ஃபைனலாக இந்த மேப்பிங்கோட டிஃப்ரென்ஸ் வந்து இப்படி நடந்திருக்கு இல்லைங்களா? இப்போ எழுதிக்கணும். ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ will be less than or equal to norm of x1 minus x2 into norm of y. ஸோ அப்போது இது வந்து எனக்கு லெஸ் தென் எப்சிலானாக இருக்கணும் அப்படின்னா என்னுடைய டெல்டா என்னவாக இருக்கணும்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் x1 minus x2 வந்து லெஸ் தென் டெல்டா. அப்போது இந்த திங்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது இந்த என்டையர் திங்ஸ் லெஸ் தென் எப்சிலானாக கன்வெர்ட் ஆகுதுன்னா வாட் இஸ் ஒரு டெல்டா, அதுதான் நம்ம ஃபைன் பண்ணணும். கரெக்டாக? அப்போது எப்படி டெல்டா இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும்? ஒய் ஃபிக்ஸ்டுன்றதால நாம் ஒய் வந்து ஃபைனட், ஒய் இஸ் ஃபிக்ஸ்டு அப்படின்றதால ஸோ நார்ம் ஆஃப் ஒய்ன்றது நமக்கு ஆல்வேஸ் நான் இருக்கும், ஃபைனட்டாக இருக்கும் போது, ஏன்னா அது வேரி ஆக வாய்ப்பு கிடையாது. ஸோ இட் ஷுட் பி பவுண்டட். அப்போனா அது எனக்குன்னா நான் டெல்டா ஒன்னா சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எப்சிலான் பை நாம் ஒய்ன்னு சூஸ் பண்ணுறேன், தப்பு இல்லைல்ல? திஸ் இஸ் யுவர் எக்ஸிஸ்டன்ட் டெல்டா. ஸோ இந்த அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ வந்து லெஸ் தென் எப்சிலானாக நான் காட்டணும் அப்படின்னா வாட் இஸ் ஒரு டெல்டா அப்படின்றத நம்ம கொஸ்டினாக இருக்கணும். ஸோ இது வந்து வேரியபிள், ஸோ இதுதான் உங்களுக்கு லெஸ் தென் டெல்டாவாக இருக்குது. ஸோ இந்த கேஸில் இது லெஸ் தென் டெல்டா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுடைய எப்சிலான் நான் நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது டெல்டா டைம்ஸ் டெல்டா டைம்ஸ் நார்ம் ஆஃப் ஒய்னு இப்படி எழுதிக்கலாம், பிகாஸ் திஸ் திங்ஸ் லெஸ் தென் டெல்டா. அப்போது இந்த இடத்துல டெல்டா என்ன சூஸ் பண்ணால் இந்த என்டையர் திங்ஸ் லெஸ் தென் எப்சிலானாக மாறும்னு பார்க்கணும். அப்போ உங்களுக்கு டெல்டா பார்த்தீங்கன்னா எப்சிலான் பை நார்ம் ஒய். ஸோ அப்போ ஃபைனலி அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ will be less than epsilon for the delta equal to epsilon by norm y such that norm of x1 minus x2 வந்து will be less than delta. புரியுதுங்களா? அப்போது இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது? அந்த இன்னர் ப்ராடக்ட் மேப்பிங் வந்து x1, y minus x2, y will be less than epsilon whenever norm of x1 minus x2 is less than delta convert ஆகிடுது. This shows x tends to inner part of x, y is continuous. ஓகே, புரியுதுங்களா? ஸோ x tends to inner part of x, y என்ன ஆகிடுது? நமக்கு கண்டினியூஸ் மேப் ஆகிடுது. இந்த தியரம் புரியுதுங்களா? நீங்கள் பொறுமையாக கவனிங்க. ஸோ இதில் அவ்வளோ பியூட்டி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் போகலாம். நெக்ஸ்ட் பார்ட் என்ன? நெக்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு norm x function is continuous னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்படி இதை ப்ரூவ் பண்ணலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ x tends to norm of x, இந்த மேப்பிங் வந்து நம்ம கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நான் ஒரு சின்ன அசம்ஷன் எடுத்துக்கிறேன். let us assume or let us consider. என்ன கன்சிடர் பண்ணலாம் பாருங்கள். ஸோ எனக்கு என்னென்னா என்ன ப்ரூவ் பண்ண ஆக்சுவலாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ வந்து லெஸ் தென் எப்சிலான் நான் காட்டணும். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னன்னா நார்ம் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் டூ. ஓகே, ஸோ இதை நம்ம கொடுக்கணும். இப்போ கவனிங்க, இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நார்ம் ஆஃப் எக்ஸ் ஒன் எடுத்துக்கிறேன். இது எப்படி எழுதிக்கலாம்? நார்ம் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் டூன்னு பிரிச்சுக்கலாம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி போடுங்க. என்ன கிடைக்கும்? நார்ம் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் டூ. கரெக்டுங்களா? ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. அப்போ நார்ம் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் டூ will always less than or equal to norm of x1 minus x2. ஸோ இது வந்து தேர்டுன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இதில் நான் ஜஸ்ட் ரீப்ளேஸ் x1 by x2 இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் x2 by x1 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. x2 by x1
just interchange between x and y, x1 x2 அப்போ போட்டுனாகும். ஸோ இந்த கேஸ்னாகும் norm of x2 minus norm of x1 less than or equal to absolute value of x2 minus x1 வரும். பட் இந்த கேஸில் வந்து சிம்மெட்ரிக்ன்றதால norm of x1 minus x2 இது நம்ம இப்படி பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? அப்போது இந்த கேஸில் பாருங்களேன், இதுலேருந்து மைனஸ் வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ norm of x1 minus norm of x2 is less than or equal to norm of x1 minus x2. ஜஸ்ட்டு மைனஸால் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இந்த நாம் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். ஸோ norm of x1 minus x2 is less than or equal to norm of x1 minus norm of x2. கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இப்போது 3யும் 4 நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் norm of x1 minus norm of x2 will less than or equal to norm of x1 minus x2 கிடைக்கும். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும் சொல்லுங்கள் பார்ப்போம். மைனஸ் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஏவாக இருந்தால் நார்ம் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்றதை நாங்கள் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இது வந்து எனக்கு என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன். இது பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் அப்புறம் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ. ஸோ இப்போ உங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து லெஸ் தென் டெல்டா. அப்போ சூஸ் டெல்டா ஈக்குவல் டு எப்சிலான். ஸோ கிவன் எப்சிலானே நீங்கள் டெல்டா சூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு என்ன ஆகிடுது? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்1 மைனஸ் எக்ஸ்2 வந்து லெஸ் தென் எப்சிலான் ஆகிடுது. வென் நார்ம் ஆஃப் எக்ஸ்1 மைனஸ் எக்ஸ்2 வந்து லெஸ் தென் டெல்டா ஆகிடுது. புரியுதுங்களா? சூஸ் டெல்டா ஈக்குவல் டு எப்சிலானாக கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்2 வந்து லெஸ் தென் எப்சிலான் வென் எவர் norm of x1 minus x2 is less than delta, where delta equal to epsilon. இந்த இடத்துல delta equal to epsilon தான் நீங்கள் பார்க்க முடியும், வேறு எந்த சாய்ஸும் கொடுக்க முடியாது. ஸோ இந்த கேஸில் நான் எழுது உங்களுக்கு therefore x tends to norm x also continuous is continuous. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இதுதான் கீ பாயிண்ட்டு. இது நீங்கள் எவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணமோ பண்ணிக்கிங்க. ஸோ என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பட் ஐடியா அதுதான் உங்களுக்கு கிளியராக நான் கொடுத்துட்டேன். என்ன மேப்பிங், என்ன எப்படி எடுத்துக்கணும், எது போல் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த டைப் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ப்ராப்ளத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கேட்பாங்க. எதெல்லாம் உங்களுக்கு பேசிக் திங்ஸாக இருக்கோ ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப நீடபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்டைவ் கொஸ்டின் வந்து நீட்டாக ஒரு 200 ப்ராப்ளம் போட்டு ஒரு புக்லெட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த புக்லெட் வாங்கி படிங்க, உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ட் டைப்பை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு சிலவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, டிஸ்கிரிப்ட் கேன்சல் ஆகிடும், கேஸ் போட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோ அதுதான் வந்து என்டையர் த்ரூ எக்ஸாம் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் கொடுக்க முடியாது. அப்படின்னா ரீநோட்டிஃபிகேஷன் விடணும். ஓகே, திடீர்னு வந்து ஒரு இடத்துல நான் டிஸ்கிரிப்ட் இல்லை அப்ஜெக்டிவ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறது, அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கான அர்த்தமே இல்லாமல் ஆகிடும். ஓகே, ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்டிவ் வாங்கி படிக்கிறதுக்காக நான் அப்படி சொல்லலை. ஒரு நோட்டிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப்லேயே இருக்கிறது ரொம்ப நல்லது. நோட்டிஃபிகேஷன் மேபி சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் நம்ம டிஸ்கிரிப்டிவ் வராது, அப்ஜெக்டிவ் தான் கேட்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அது டிசைட் பண்ணிட்டாங்க, இப்படி தான் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டிசிஷன்லேருந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பிஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். அதுபோல் காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி வீக் டேஸில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பும் வீக்கெண்டில் டிஸ்கிரிப்டிவும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.